ஓகே. சைல்டு லேபர்னா நமக்கு என்ன வச்சிருக்காங்க ஏஜ் சைல்டுன்னு சொல்லிட்டு இந்தியால? 18 வந்து 18. வச்சிருப்பாங்க. நமக்கு 18 வயசுக்குள்ள இருந்தா குழந்தைங்க. அதே சைல்டு லேபருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது இனிஷியலா ஆரம்ப காலகட்டத்துல 14 வயசு. அப்ப 14 வயசு அதுக்கு கீழே இருக்க குழந்தைங்க வந்து கம்மியான சம்பளத்துக்கு அதிகமான லேபர். சேலரி கம்மியா இருக்கணும், ஆனா அதிகமா இருக்கணும். இதனால என்னன்னா அவங்களுடைய மைண்டு அஃபெக்ட் ஆகும். ஓகே. இப்ப நம்ம இந்தியால 10 மில்லியன் பேர் வந்து சைல்ட் லேபர்ஸா இருக்காங்க. தமிழ்நாட்டுல 1.5 லட்சம் பேர் வந்து சைல்ட் லேபர்ஸா இருக்காங்க. இப்ப நமக்கு குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னா அவங்களுடைய பாடி, மென்டல் ஹெல்த் ரெண்டும் பாதிக்கப்படணும், 14 வயசுக்குட்பட்டு இருக்கணும், ஆனா சேலரிங்கிறது ரொம்ப கம்மியான சேலரியா இருக்கணும், அதிக நேரம் வந்து வேலை செய்யணும். அப்ப இதெல்லாம் தான் நமக்கு சைல்ட் லேபர்னு சொல்றாங்க. ஐஎல்ஓவும் இதை தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது இழந்து அதிகமான நேரம் வந்து வேலை செய்யறது தான் வந்து சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பருவங்கிறது இழந்துருவாங்க. நேற்று தான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ஃப்ரெண்டோடைய ரெக்கமெண்டேஷன் படி. என்ன ஆர்டிக்கல்னா, நம்ம இவங்களோடது இறையன்போடது 7ஆம் அறிவு புக்கு இருக்குல்ல, இறையன்போடது அவரோடது. 7ஆம் அறிவு யாருங்க ஆத்தர்? 7ஆம் அறிவு மூவியா? நூல் நூல் சொல்லுங்க. முருகதாஸ், சூர்யா, எல்லாமே சொல்லுங்க. ஏழாம் அறிவுங்கிற நூல் படிச்சது இல்லையா? வாய்க்கால் மீன்கள் யாரோடது? இறையன்பு. ஓகே. அப்ப 7ஆம் அறிவு நூல் யாரோடது? வே இறையன். அதே இறையன்பு தானே? ஓகே. அவர் அந்த இதுல என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. என்னன்னா, அந்த குழந்தைங்கலாம் அந்த ஃபேன்சி ட்ரெஸ், அலங்காரம், நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருந்திருப்பாங்கல்ல. இப்போ காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன யோசிப்பாங்க? அந்த சேர்ல போய் மண்ணுல எல்லாம் விளையாடுறதுக்கு விரும்ப மாட்டாங்களாம். ஏன்னா அதுல இறங்கினா என்ன ஆயிடும், அவங்களுடைய ட்ரெஸ் வந்து வீணாயிடும். ஸோ என்ன பண்றாங்க, அதெல்லாமே அவங்களுக்கு ஆசை இருக்கு போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ட்ரெஸ் அழுக்காயிடும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால அப்படியே இருக்காங்க. இதே மாதிரிதான் அந்த இளவரசர் என்ன காஸ்டியூம் போட்டிருந்தாலும், நார்மலா குழந்தைங்க எந்த ஒரு காஸ்டியூம் போட்டிருந்தாலும் இந்த மாதிரிதான் அவங்களுடைய குழந்தை தன்மை இழந்துட்டு நீங்க என்ன பண்றீங்களா, அதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்றீங்களா? புரியுதா என்னன்னு? என்ன புரிஞ்சுது? அதாவது என்னன்னா, நீங்க எதெல்லாம் வந்து ஃபியூச்சருக்கு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு இதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஆனா அதை பாதுகாக்கிறதா நினைச்சிட்டு நீங்களே பாதுகாப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கிறீங்களா? ஓகேவா? நம்ம அப்பனா அந்த ட்ரெஸ்ஸை பாதுகாக்கிறதா நினைச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா அந்த குழந்தைங்க விளையாடுறது, சேர்ல விளையாடுறது தான் பிடிக்குமோ. ஆனா அந்த சைல்டு என்ன ஆயிடுது, அந்த குழந்தை தன்மையை இழந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். அந்த குழந்தையும் தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்குது. அப்ப அந்த குழந்தை பருவத்தை ஃபியூச்சர்ல தான் நம்ம வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அந்தந்த ஏஜ்ல
அதை அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப அது குழந்தை அந்த ட்ரெஸ்ஸை பாதுகாக்கிறதா நினைச்சு அதனுடைய குழந்தைத்தன்மை இழந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நீங்க அது நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபியூச்சர் எதுவா இருந்தாலும் அதை பாதுகாக்கிறதா நினைச்சு நீங்க ஒவ்வொன்றா இழந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதே தான் இங்க குழந்தைகள் தொழிலாளர்களுக்கும் அதுதான். அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய குழந்தை பருவத்தை இழந்து பெரியவங்க செய்ய வேண்டிய வேலையை இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுடைய உடல் மனம் எல்லாமே பாதிக்கப்படும். அது 14 வயசுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியே 10 மில்லியன் பேர் 1 மில்லியனா எவ்வளோ, 10 lakhs. 10 lakhs. ஓகே, அப்ப இங்க 10 மில்லியன் கொடுத்துருக்காங்க. 1 கோடி பேரா, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் குழந்தைங்க தொழிலாளர்களா இருக்காங்களாம். தமிழ்நாட்டுல 1.5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2011 சென்சஸ் படி. அப்ப இதுதான் குழந்தை தொழிலாளர். எப்ப அதிகமாச்சு அப்படின்னா நம்ம கோவிட் டைம்ல தான் நிறைய குழந்தை தொழிலாளர்கள் வறுமையினால உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஸ்கூல் கிடையாது, அவங்க கிட்ட பேரண்ட்டுக்கிட்டே வருமானம் கிடையாது, பேரண்ட் இறந்துருக்கலாம், உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கலாம், என்ன ஒரு ரீசன்னாலும் இருக்கலாம். அப்ப அது பேசிக் என்னன்னா அங்க அதுக்கான ஒரு ஆரிஜின் எடுத்தோம்னா வறுமை. அது ஏதோ எதுல போய் முடிஞ்சிருக்குன்னா வறுமையினால. அவங்க பேரண்ட் இழந்தாலும் வறுமை தான், அவங்க வேற ஏதாவது லாஸ் ஆச்சுனாலும் அந்த கோவிட் டைம்ல அதுவும் வறுமை தான், வேலை இழந்தது வறுமை தான். அப்ப இந்த வறுமை அப்படிங்கிற ரீசன்னால அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் இந்த பீரியட்ல உருவானாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஐஎல்ஓவும் யுனிசெஃபும் அதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே குழந்தை தொழிலாளர் எண்ணிக்கை 2 மடங்கா மாறின மாதிரி இருந்துச்சு கோவிட் டைம்லன்னு சொல்லுவாங்க. நம்ம எஸ்டிஜி கோல், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இருக்கா? ஓகே, இருக்கு. குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது இருக்கு. 8.7 குழந்தை தொழிலாளர்கள் இருக்கு. 8.7. 8ங்கிறது என்னது? பொருளாதார முன்னேற்றமா? 8ங்கிறது பொருளாதார முன்னேற்றம். சரி, ஓகே. அப்ப அதுல 8.7ங்கிறது குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு பத்தி பேசியிருந்திருக்காங்க. நம்ம குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கிறதுக்கு 2025 தான் இலக்கு வச்சிருக்கோமா. அடுத்து குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு ஆண்டா நம்ம என்ன இயர் இன்டர்நேஷனல் இயர் ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் சைல்ட் லேபர் 2021 அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா கோவிட் டைம்ல அதிகமான குழந்தை தொழிலாளர்கள் உருவானாங்க. அப்ப அந்த பீரியட்ல அந்த இயரை நமக்கு குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பாண்டா அறிவிச்சாங்க. எப்ப இருந்து குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னா 2002 ஜூன் 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். வறுமை ஒழிப்பு தினம் எப்ப? அக்டோபர் 17. அக்டோபர் 17. அப்ப குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு ஜூன் 12. ஜூன் 12 விதவைகள் தினம். இன்டர்நேஷனல் விடோ டே. நவம்பர் 26. நவம்பர் 26 வரதட்சணை கிடையாதான். ஜூன் 23 தானே விதவைகள் தினம். ஞாபகம் இருக்கா? மந்த் ஞாபகம் இருக்கு சார், டேட்டு தான் மறந்து போச்சு. இதுக்கு என்ன ஷார்ட்கட் போடுறது? என் பர்த்டேக்கு அடுத்த நாள் சார். ஆனா அது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். அப்போ உங்க பர்த்டே ஞாபகம் வச்சுக்கணும், அதுல இருந்து அடுத்த நாள் இருக்கணுமா? சார் தளபதி பர்த்டே சார்.
ரைட்டு. சரி, நம்ம விதவைகள்லாம் செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா? செகண்ட் மேரேஜ்னு இருக்கு. சரி, ஓகே. மறுபடியும் என்ன பண்ணலாம்? சரி, ஃபர்ஸ்ட் மேரேஜ்னா என்ன சொல்லுவாங்க? அந்த மேரேஜ்னாலே தாலி கட்டுற சொல்லுவாங்களா? அந்த 3 முடிச்சா அதே மாதிரி செகண்ட் மேரேஜ்லயும் அதை தான் ஃபாலோ பண்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 23. ஓகேவா? ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி ஏதாவது ரிலேட் பண்ணி வைங்க. ஆனா அப்பதான் ஞாபகம் இருக்கும், இல்லாட்டி மறந்து போயிடும். கிளாசிக் ஒரு அதோட ஞாபகம் வச்சுக்கலாம். நான் பிளாஸ்டிக் போறத வச்சிருந்தேன். அதை சொன்னா அப்ப பிளாஸ்டிக் போற இயர் எப்ப அப்படின்னு கேட்பாங்க, அந்த டேட் எப்ப அப்படின்னு கேட்பாங்க. நான் பிளாஸ்டிக் போறத வச்சிருக்கேன். ஆனா ஷார்ட்கட் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கணும். டேட். ஏழாம் அறிவு யாரோடது? வே இறையன் ஏ இறையன். இறையன் சார். இறையன்பு. ஓகே. எஸ்டிஜி கோல் எத்தனாவது கோல்? 8.7. ஓகே. குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் ஜூன் 12. 12. ஓகே. ஆண்டு 2021. 2021. ஓகே. நமக்கு முழு நேர குழந்தை தொழிலாளர் அப்படின்னா என்னன்னா 2ஆம் கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. 183 அப்படின்னா எவ்வளவு மந்த்ஸ்? 6 மந்த்தா? 6 மாசத்துக்கு மேல எக்கனாமிக் தான் அவங்களுடைய மோட்டிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் முழு நேர குழந்தை தொழிலாளர்கள். பகுதி நேரம்னா 183 டேஸுக்கு கீழே அவங்களுடைய மோட்டிவ் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது, மணி மைண்ட் கிடையாது, ஆனா வேலைக்கு போறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்ட் டைம் தான். ஓகேவா? இதுல குழந்தை தொழிலாளர்னு ஒண்ணு இருக்கு, குழந்தை பணின்னு ஒண்ணு இருக்கு. சைல்டு லேபர், சைல்டு ஒர்க், ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சைல்டு லேபர்னா என்னது? நம்ம எங்கேயுமே தெரியாத ஒரு இடத்துல புதுசா ஒரு இடம், நம்மளுடைய மைண்டும் ஹெல்த்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகுற மாதிரி ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா அதுதான் சைல்டு லேபர். அது அசாடஸ் இண்டஸ்ட்ரியா கூட இருக்கலாம். ஆபத்தான ஏதாவது ஒரு விளைவு, நம்ம பக்க விளைவு ஏற்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியா கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க, கடன் வாங்கி இருந்திருப்பாங்க, கொத்தடிமைகள்லாம் இருக்கிறது. இன்னும் இருக்கா கொத்தடிமை முறை? கொத்தடிமை முறை ஒழிப்பு ஆண்டு எப்ப? 1843. 1843. யாரு கவர்னர்? எலன் பரோ. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் 76ல கொண்டு வந்திருப்பாங்க சார். 1976. அதுதான் வந்து நமக்கு கொத்தடிமை முறை ஒழிப்பு. அப்ப அந்த கடனுக்காக கொத்தடிமையா போறது அந்த சரௌண்டிங்லாம் அதிகமா இருக்கும். அடுத்து சுரங்கப்பணி, நம்ம மைன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றது, போதைப் பொருள் வந்து கடத்துறது. உங்க ஆள் பட்டெல்லாம் காமிச்சிருப்பாங்களா? சைல்ட் லேபர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணின்னு இருப்பாங்க. ட்ரக்ஸ் வந்து சேல் பண்றதுக்கு, அதை டிராஃபிக்கிங் கடத்தி கொண்டு வர்றது, இதெல்லாமே. அதே சைல்டு ஒர்க்குன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ள அவங்களுடைய ஹெல்த் எல்லாம் அஃபெக்ட் ஆகாத மாதிரி வீட்டுல ஹெல்ப் பண்றதெல்லாம் சைல்டு ஒர்க். ஓகேவா? அது என்ன பண்ணக்கூடாது, வீட்டுல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு அது சைல்டு லேபர் அப்படின்னு சொல்லக்கூடாது. குழந்தை தொழிலாளர் கிடையாது. அங்க வீட்டுல வேலை செய்யறதுலாம் குழந்தை பணி. நமக்கு பேரண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்றது. ஸ்கூல் அதுலயும் எப்படி இருக்கணும்னா குழந்தை பணினால என்னன்னு சொல்றாங்க, ஸ்கூல் நேரம் போக ஸ்கூல் லீவ் டேஸ்ல நம்மளுடைய பாக்கெட் மணிக்காக நம்ம ஒர்க் போனோம் அப்படின்னா, வீட்டுல வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணி காசு வாங்குறோம் அப்படின்னா அது சைல்டு ஒர்க். புரிகிறதா? சைல்டு லேபர்னா மணி மட்டும்தான் அதனுடைய நோக்கம்.
அதுல நம்மளுடைய உடல்நலம் மனநலம் பாதிக்கும். அதுதான் வந்து குழந்தை தொழிலாளர். ஆபத்தான வேலையா கூட இருக்கலாம். நம்ம எந்த சைடு, நிறைய தமிழ்நாட்டிலேயே நிறைய பக்கம் சைல்ட் லேபர் இருப்பாங்க. சவுத் சைடில் எடுத்தோம் அப்படின்னா பட்டாசு தொழிற்சாலை. அதே நமக்கு வெஸ்ட் சைடு வந்தோம் அப்படின்னா திருப்பூர்ல பனியன் கம்பெனிஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு பக்கம் என்னென்ன வந்து ஃபேமஸா இருக்கோ, அதாவது நம்ம இது காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி குடிசை தொழில்கள் மாதிரி நிறைய இருக்கும். அந்த குடிசை தொழில்கள்ல தான் வந்து வேலை செய்வாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வேலை செஞ்சாங்கன்னா டைரக்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ வந்து வெளிப்படையா பண்ற மாதிரி இருந்தா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குடிசை தொழில்கள்ல தான் குழந்தை தொழிலாளர் முறை வந்து அதிகமா இருக்கும். நம்ம பட்டாசு பனியன் கம்பெனிஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். Okay? அப்ப சைல்டு என்ன ஏஜ் வந்து சைல்டுக்கு சொல்லியிருந்தாங்க லேபருக்கு? 14 years. 14. 14. Okay. அப்ப அதுக்கு மேல வேலைக்கு போய்க்கலாமா? 14க்கு மேல அசாடஸ் ஒர்க்குக்கு போலாமா? அப்படியா? சரி, ஓகே, பார்ப்போம். அதிகமான குழந்தை தொழிலாளர் இருக்கிறது சொல்லியிருக்காங்க. அது அப்பப்போ டேட்டா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். COVID-19ல அதிகமாக ஆனாங்க அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இதுக்கெல்லாம் என்ன திட்டம் தொடங்கினாங்க அப்படின்னா பிஎம் கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் சொல்றாங்க. பிஎம் கேர்ஸ் ஃபார் சில்ட்ரன் எப்போ தொடங்குனது? 2021 COVID-19 பீரியட்ல தான் தொடங்குனது. May 29, 2021. COVID-19னால பாதிக்கப்பட்டு அவங்களுடைய பேரண்டோ இல்லை கார்டியனோ யாரோ ஒருத்தர் வந்து இழந்திருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம ஹெல்ப் பண்றது. இப்ப அந்த மாதிரி ஒரு திட்டம் தமிழ்நாட்டுல இதை பார்த்து தொடங்கியிருக்காங்க. என்ன திட்டம்? அன்பு கரங்களா சார்? சார் அன்பு கரங்கள். இது 2021 இந்தியாவில் தொடங்கிட்டாங்க. சென்ட்ரலோடைய ஸ்கீமா பிஎம் கேர்ஸ். நம்மளுடைய பேரண்டோ இல்லை பாதுகாவலர் கார்டியனோ யாரோ ஒருத்தர் இல்லை அப்படின்னா COVID-19னால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் தரது. எத்தனை வயசு வரைக்கும் அப்படின்னா 23 வயசு வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. 10 லட்ச ரூபா அமௌண்ட்டா தருவாங்க. அது வந்து நம்ம ஃபியூச்சருக்காக தொழில் தொடங்கிக்கலாம், இல்லை எதிர்கால வேற ஏதாவது செலவுக்காக. கல்வி உதவித்தொகை நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா, அதாவது நம்ம உயர்கல்விக்கு ஹையர் எஜுகேஷன் போறோம் அப்படின்னா 4000 rupees வந்து கொடுப்பாங்க மந்த்லி. 18ல இருந்து 23 வயசு வரைக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கு. அடுத்து வழக்கம் போல நமக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தெரியும்ல, இந்த வருஷம் ஆயுஷ்மான் பாரத் இப்படி ஒரு திட்டம் படிச்சது இல்லையா? 2018 டேட் ஏதாவது இருக்குங்களா? செப்டம்பர் 23, 2018ல தொடங்கினது ஆயுஷ்மான் பாரத். 5 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் தருவாங்க. அதே தான் இங்க, அதே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே 5 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் தருவாங்க. இப்போ பிஎம் கேர்ஸ்னா என்னது? எந்த வருஷம் தொடங்கினாங்க? 2021. 2021. குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு ஆண்டு எந்த வருஷம்? இலக்கு 2025. 25. எப்ப வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு ஆண்டு? 2021. அந்த 2021 குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்கான ஆண்டா நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். அப்ப குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தேவையான உதவிகள் பண்ணணும். எதுக்காக அந்த குழந்தை வேலைக்கு வருது? உடனடியாக குழந்தை தொழிலாளர் முறையெல்லாம் நம்ம ஒழிக்க முடியாது. அது மட்டுமே வந்து கவர்மெண்டோடைய மெஷர்மெண்ட் இனிஷியேட்டிவ்லாம் கிடையாது. குழந்தை தொழிலாளர் முறைன்னா உடனடியாக அவங்கள வேலைக்கு கூப்பிட்டவங்கள அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறது வந்து அவங்களுடைய வேலை கிடையாது. அப்படின்னா எதனால வராங்க அப்படின்னு அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்க்கணும். நம்ம கடைசியா எதுல தான் வந்து முடியும்?
வறுமை அப்படிங்கிறதுல தான் முடியும். அப்போ வருமானம் இல்லாததுனால தான் அவன் வேலைக்கே வரான். அப்ப அவனை வேலைக்கு போக வைக்க கூடாதுன்னா வறுமையை போக்கணும். அப்ப வறுமையை போக்குறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். இவனால அந்த குழந்தையினால அவனுக்கு வீட்ல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் செலவாகக்கூடாது. அதனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இவங்களுக்குன்னு தனியா ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வச்சிருப்பாங்க. குழந்தை தொழிலாளர்களுக்குன்னு தனியா. அதுல இருந்து மீண்டு வந்தவங்களுக்கான பள்ளிகள், சிறப்பு பள்ளிகள் சொல்லுவாங்க. அதுல மந்த்லி வந்து 400 ருபீஸ் தருவாங்க. அவங்களுக்கு ஃபுட்டுல இருந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. மந்த்லி வந்து ஊக்கத்தொகையும் வந்து கொடுப்பாங்க. உதவித்தொகை அந்த மாதிரி எய்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது போக அவனை படிக்க வைக்கிறதும் அவங்களே எல்லா செலவையும் ஏத்துக்குவாங்க. தங்க வைக்கிறது, நம்ம ரெசிடென்சியல் ஸ்கூல் மாதிரி உண்டு உறைவிட பள்ளி, அப்ப இத்தனையும் கவர்மெண்டே பாத்துக்குது. இதுல கோவிட்-19 இழந்தவங்களுக்கு 23 வயசு வரைக்கும் அவங்களுக்கு உதவி பண்றாங்க. அதுல தொழில் தொடங்குறதுக்கு 10 லட்சம் ரூபாய் தராங்க. அவன் வந்து 23 வயசு கம்ப்ளீட் பண்ணும் போது 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஹையர் எஜுகேஷனுக்கு அமௌண்ட் தராங்க. ஹையர் எஜுகேஷன் முடிகிற வரைக்கும் மந்த்லி 4000 ருபீஸ் தருவாங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம், நம்ம இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு கீழே 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து தராங்க. அப்ப இத்தனை குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்கிறாங்கிறது ரெண்டாவதா இருந்தாலும், அதாவது ஒழிக்கிறதா ஃபர்ஸ்ட் வேலைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஆனா எதை பேஸ் பண்ணி வறுமையை நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னா குழந்தை தொழிலாளர் முறை இருக்காது. அதுதான் நமக்கு ஆரிஜின். அப்ப அதைய ஒழிக்கிறதுக்கான திட்டம் தான் இதெல்லாம். அடுத்து PM இ வித்யான்னு சொல்றாங்க. இ வித்யான்னு என்னது, ஆன்லைன்ல நம்ம கோவிட்-19 காலத்துல ஸ்கூல் எல்லாம் மூடிட்டாங்க. அதனால ஆன்லைன் டிஜிட்டல் கல்வி கொடுக்கலாம். இ வித்யா. தீக்ஷா தெரியுமா? நமக்கு தமிழ்நாட்டுல மணற்கேணி மாதிரியா சார்? மணற்கேணி, ஆமா. எப்ப தொடங்கினாங்க? 2023. 2023 டேட்டு. கேட்க கூடாத கேள்வியா? ஜூலை 26. ஜூலை 26. கூகுள் மனிதன் சொன்னானா? ஆமா சார். நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்களா? நியூஸ் பேப்பர்லயா? என்னங்க, வேற யாராவது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? ஜூலை 25 26. ஜூலை 25. ஓகே. அங்க ரைட் சைடு இதுல கொடுத்துருக்கானா, தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் மணல்கேணியா லுக்ஸ் ஜூலை 25, 2023. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி திட்டம்னா இங்க அதுக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. இந்தியால என்ன திட்டம்? தீக்ஷா. தீக்ஷா. ஓகே. இங்க வந்து மணற்கேணி. தீக்ஷா போட்டெல்லாம் முன்னாடியே வந்துருச்சு. நம்ம ஸ்கூல் புக்கை டிஜிட்டலைஸ்டா கொடுக்கறது. அடுத்து ஸ்வயம் பிரபா. ஸ்வயம் பிரபானா என்னது, எதுக்காக? நம்ம டைரக்டா வந்து கோவிட்-19 கிளாஸ் எல்லாம் ஆனதுனால ஆன்லைன்லயே நம்ம படிச்சுக்கிறது தான் ஸ்வயம் பிரபா அப்படிங்கிற திட்டம். ஓகே.
ஸ்வயம் பிரபா. நம்ம கல்வி தொலைக்காட்சி எல்லாம் இருந்துச்சுல, எப்ப தொடங்குனாங்க கல்வி தொலைக்காட்சி? தெரியலையா? 2019 சார். 19. ஸ்வயம் பிரபான்னு என்னங்க மீனிங்க? ஸ்வயம்னு என்னது? தானா கத்துக்கிறது. செல்ஃப். ஓகே. பிரபான்னு? லைட். அப்ப 2 வார்த்தையை சேர்த்தா அது ஸ்வயம்னா நம்மளா லேர்ன் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, செல்ஃப். பிரபானா லைட், இந்த ஒளி பிரகாசம் இந்த மாதிரி. அப்ப நம்மளா என்ன பண்றது? செல்ஃப் லூமினன்ஸ்னு சொல்றாங்க. நம்மளா சுயமா ஒளி வீசக்கூடியவர்களா மாறுறதுதான் நமக்கு ஸ்வயம் பிரபா. ஓகேவா? அடுத்து மனோதர்பன், பேர்லயே இருக்கு. மன ரீதியா பாதிக்கப்பட்டாங்க குழந்தைங்கன்னா, அப்ப அவங்களுக்கான ஆலோசனை சைக்காலஜிஸ்ட் மூலியமா அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது தான் மனோதர்பன். அப்ப இவ்வளோ விஷயங்கள் கோவிட் டைம்ல குழந்தைக்காக பண்ணியிருந்திருக்காங்க. கோவிட் டைம்ல குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கவர்மெண்டோடைய மெஷர்ஸ். இதுல நம்ம கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்னலாம் அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு கொடுக்குது குழந்தைகளுக்கு விதிகள் மூலியமா அப்படின்னா 15ல 3 என்னது? பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிறப்பு சலுகைகள், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறது வழங்கக்கூடிய உரிமை. அடுத்து ஆர்டிகல் 21A எப்ப கொண்டு வந்தாங்க? 2002ல 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தது. இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது அடிப்படை உரிமையா மாத்தினாங்க 6 to 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு. அடுத்து அவங்கள சட்டவிரோதமா வர்த்தகம், ட்ரேட்ல யூஸ் பண்றது என்ன ஆர்டிகல்? குழந்தை தொழிலாளர் முறை. அப்படி ஏதோ ஆர்டிகல் இருக்கா குழந்தை தொழிலாளர் முறைக்கு? 23 சார். 23 அப்படியா? டுவெண்ட்டி 24. 24. ஓகேவா? சைல்ட் லேபர் அப்படிங்கிறது 24வது ஆர்டிகல். 23 வந்து வர்த்தகம், அந்த மாதிரி கொத்தடிமை முறை, பாண்டல் லேபர்ஸ், இதெல்லாம் வந்து 23. குழந்தை தொழிலாளர்கள் 24. ஹாசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யறது தடுக்கிறது. அடுத்து நமக்கு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் டிபிஎஸ்பில 39E. 39Eங்கிறது அவங்களோட எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளுடைய வலிமை தவறா பயன்படுத்தக்கூடாது. அப்ப அவங்க ஏஜ் ஆர்டிகல் 45 படிச்சிருக்கீங்களா? 45 என்ன சொல்லுது? கேக்குதா?
பிலோ ஏஜ். ஆறு குழந்தைகளுக்கு இலவச கல்வி கொடுக்கிறது. ஓகே, நம்ம ஆரம்ப கால கல்வி கொடுக்கறது, இலவசமா கொடுக்கறது 6 வயசுக்கு உட்பட்டது. ஓகே, இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல சொல்லியிருப்பாங்க. 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2002 ஆட் பண்ணியிருந்திருப்போம். 51 AK 11th டியூட்டியா சொல்லியிருந்திருப்பாங்க. அது போக குழந்தைகளுக்கும் அடல்ட் மாதிரி அவங்களுக்கும் சம உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொன்னது ஆர்டிகல் 14, 15 இது எல்லாமே இருக்கும். 21, 46, 47 எல்லாமே இருக்கும். 46 என்ன ஆர்டிகல்? ஆர்டிகல் 46 உரிமை ஆர்டிகல் 46ங்கிறது நலிவடைந்த பிரிவினரை வந்து மேம்படுத்துறது, எஸ்சி எஸ்டி பிரிவினர் எக்கனாமிக்கா அவங்கள டெவலப் பண்ணது. 47 நியூட்ரிஷன்ஸ். அது மட்டும் தானா? இன்டாக்சிகேட்டிங் லிக்வர் இது பண்ணிட்டு. ஓகே, வேற நியூட்ரிஷன் மட்டும்தான் சொல்லியிருந்திருப்பாங்களா? பப்ளிக் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும். ஓகே, சுகாதாரம், ஊட்டச்சத்து, பப்ளிக் ஹெல்த் இது எல்லாமே நமக்கு மெயின்டைன் பண்ணுறது தான் 47. அது போக லிக்கர் நம்ம பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க, ஆல்கஹால். ஓகே, இருக்கட்டும். அப்போ இதெல்லாம் தான் நமக்கு குழந்தைகள் உரிமைகளுக்கான ஆர்டிகல், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் வந்து இதெல்லாம் தான். ஓகே, குழந்தை தொழிலாளர் நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன் ஆஃப் சைல்ட் லேபர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10லேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஒரு குழந்தை தொழிலாளர் வந்து வேலை செய்கிறாங்க. அதனால என்ன ஆகுது? அவங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுது. அவங்களுடைய ஸ்கின்ல இருந்து லங்ஸ்ல இருந்து ஒரு சில நேரத்தில் உயிரிழக்க கூட ஆகலாம்னு சொல்றாங்க. அதுவும் வந்து அந்த மாதிரி பிளேஸ்ல, அப்ப எக்ஸாம்பிள் ஒரு சில பிளேஸ் எல்லாம் சொல்றாங்க. வைரத்தை வந்து அந்த ஷார்ப் பண்ற பிளேஸ் குஜராத்ல இருக்கான், சூரத்ல. அதே மாதிரி கண்ணாடி தொழிற்சாலை நம்ம ராஜஸ்தான்ல ஃபெரோஷாபாத்ல இருக்கு. அடுத்து அந்த பிரேஸ் நம்ம பித்தளை தொழிற்சாலைகள் யூபியில இருக்கு. கம்பளி தொழிற்சாலையெல்லாம் நார்த்து தானே, உத்தரப்பிரதேஷ் தான். பூட்டு உத்தரப்பிரதேஷ் தான், அழிக்கார்ல. ஸ்லேட் வந்து ஆந்திரா, மர்காப்பூர். அதே ஸ்லேட் வந்து மத்திய பிரதேசத்துலயும் இருக்கு, மண்டசார் அப்படிங்கிற பகுதி. இப்போ இந்த மாதிரி தொழிற்சாலைகள்ல குழந்தைகள், நம்ம ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் நமக்கு பார்க்கும் போது பொருட்கள் இப்படி இருந்தாலும் இதெல்லாம் ஆபத்தான தொழிற்சாலைகள் தான். அப்ப அது போக தமிழ்நாட்டுல சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, இந்த மாதிரி எது எதெல்லாம் ஆபத்தான தொழிற்சாலைகளோ அதுல எல்லாம் குழந்தைகள் வேலை செய்யறாங்க. அதனால அவங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுது. அதுல கெமிக்கல்ஸ் வந்து இவங்களுடைய டாக்ஸிக் கண்டென்ட்டா இவங்களுடைய உடம்புலையும் கலக்க ஆரம்பிக்குது. ஓகே, இதெல்லாம் எதிர்த்து ஒருத்தர் வந்து கேஸ் போடுறாங்க. யாரு அப்படின்னா MC மேத்தா. இந்த MC மேத்தா பத்தி அடிக்கடி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். என்விரான்மெண்ட் ரிலேட்டடா வந்து கேஸ் ஃபைல் நிறைய பண்ணியிருந்திருப்பாரு. தாஜ்மஹால் இதெல்லாம் படிக்கிறோம்ல, அப்ப என்விரான்மெண்ட் ரிலேட்டடாகவும், அதாவது நம்ம சுற்றுச்சூழல் கல்வி சுற்றுச்சூழல் இதை பத்தி எல்லாம் கேஸ் போடுறாங்க அப்படின்னா அது MC மேத்தா. தெரியல அப்படின்னாலும் போட்டுருங்க. அப்ப MC மேத்தா வெர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் 1996ல இந்த கேஸ் வருது. அதோடைய ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு கொடுத்துருக்காங்க? MC மேத்தா கேஸ் உடைய ஜட்ஜ்மெண்ட் 1996 டிசம்பர் 10. இன்னைக்கு தானா? பாருங்க, கரெக்டா அந்த டேட் அன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் டே, அந்த டேட் அன்னைக்கு குழந்தை தொழிலாளர் கேஸ் படிக்கிறது. 1996 டிசம்பர் 10. இது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் தான். இது பொதுநல வழக்கு தான். அவர் கேஸ் ஃபைல் பண்ணாரு. அதுல என்ன சொல்றாங்க? குழந்தையுடைய பேர்ல, அந்த குழந்தை தொழிலாளரா ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னா யார் அந்த நபர் வந்து அந்த குழந்தைய தொழிலாளரா அமர்த்தினாங்களோ அவங்களுக்கு 20,000 ரூபாய் இழப்பீடு தொகையை கொடுக்கணும், டெபாசிட் பண்ணணும் அந்த குழந்தையுடைய பேர்ல. அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணும்? 5,000 ரூபாய் கவர்மெண்ட் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போ மொத்தம் 25,000 ரூபாய் அந்த குழந்தையோட பேர்ல டெபாசிட் ஆகும். அது போக இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருந்தாங்க. எத்தனை? ஒரு 6 மாசத்துக்குள்ள 9 இடங்கள்ல, இப்ப முன்னாடி நம்ம படிச்ச 9 இடங்கள் தான் ஆபத்தான தொழிற்சாலைகளா வகைப்படுத்தியிருந்தாங்க. அப்ப அந்த 9 இடத்துல குழந்தை தொழிலாளர் இருக்காங்களா, எவ்வளவு பேர் இருக்காங்க, என்னென்ன ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க.
உச்சநீதிமன்றத்துல. அப்ப அந்த மறுபடியும் அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுக்குறாங்க. பட்டாசு தொழிற்சாலை தமிழ்நாட்டுல சிவகாசியில் இருக்கு. வைரம் பட்டை தீட்டக்கூடியது குஜராத்ல சூரத். அதே மாதிரி கண்ணாடி ராஜஸ்தான் ஃபெரோஷாபாத். பித்தளை வந்து உத்தரப்பிரதேசம். கம்பளி வந்து உத்தரப்பிரதேசம் தான், மிர்சாபூர் அப்படிங்கிற இடத்துல. அதே மாதிரி இன்னொரு கம்பளி பதோஹிங்கிற பிளேஸ்ல யூபிலேயே இருக்கு. பூட்டும் உத்தரப்பிரதேசம் தான், அலிகார். ஸ்லேட் வந்து ஆந்திரால. அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் மர்காபூர் மாண்டசார் அப்படிங்கிற பகுதி. அப்ப இதுல எல்லாமே குழந்தை தொழிலாளர்கள் வந்து ஆபத்தான தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறதா சொல்லியிருந்தாங்க. அப்ப இவங்களுடைய வேலை நேரம் எவ்வளவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 4 மணி நேரத்துக்கும் அதிகமா இருக்கக்கூடாது. அதுக்கான வழிகாட்டுதல்கள் சொல்லியிருக்காங்க இந்த உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கு. எம்சி மேத்தா வர்சஸ் தமிழ்நாடு அரசு 1996 டிசம்பர் 10 அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, அந்த குழந்தை தொழிலாளர் 4 மணி நேரத்துக்கு அதிகமா வேலை செய்யக்கூடாது. குறைஞ்சது 2 மணி நேரமாவது அவங்க ஸ்கூலுக்கு போகணும். அப்ப அந்த ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு போற கல்வி செலவை அந்த தொழிற்சாலை உரிமையாளரை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தை தொழிலாளர் யாரு பணியமர்த்திருக்காங்களோ அவங்களே என்ன பண்ணணும், ஒரு 2 மணி நேரமாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணணும். அந்த கல்வி செலவை அவங்களே பார்த்துக்கணும். குழந்தை வேலை செய்யறது 4 மணி நேரம் தான் வேலை செய்யும். ஏன்னா அப்போதைக்கு வந்து அப்படிதான் இருந்துச்சு. அதனால வேலை செய்யற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை மீறினீங்கன்னா தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு நம்ம ஃபேமஸா படிச்சிருந்திருப்போம், பச்பன் பச்சாவோ ஆந்தோலன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். நம்ம எவரோடது இந்த பச்பன் பச்சாவோ ஆந்தோலன்? கைலாஷ் சத்யார்த்தி. எப்ப பேசினாங்க? 2015. யாரோட ஷேர் பண்ணாரு? மலாலா. ஓகே, 2014 நம்ம யூசப் மலாலாவோட நோபல் பிரைஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க 2014. இது வந்து பச்பன் பச்சாவோ ஆந்தோலன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அது வந்து 2011 இந்த கேஸ். எது ரிலேட்டடா வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எங்க நம்ம சர்க்கஸ் இந்த மாதிரி பகுதியில் குழந்தைய வச்சு நமக்கு அட்வென்ச்சர்ஸ் மாதிரிலாம் காமிப்பாங்க. அப்போ அதுல எல்லாமே குழந்தை தொழிலாளர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு பச்பன் பச்சாவோ ஆந்தோலன். எம்சி மேத்தா தனியா ஒரு கேஸ் சொல்லியிருந்தாங்க, இவங்களோடது தனியா இருக்கு. இப்போ ரெண்டுமே பார்த்து வச்சுக்கணும். அது 1996, இது வந்து 2011. 96 அப்படிங்கிற ஒரு வருஷம் இருக்கு, அது படிச்சோமா? 96 என்ன ஆண்டு? பாவர்ட்டி எலிவேஷன் இயரா சார்? ஓகே, வறுமை ஒழிப்பாண்டா? கரெக்டு தானே? பாவர்ட்டி எலிவேஷன் தானே? ஓகே, இப்பதானே படிச்சோம் குழந்தை தொழிலாளர் முறைனா குழந்தை தொழிலாளரை நீக்கக்கூடாது, வறுமையை ஒழிச்சுட்டா அந்த குழந்தை தொழிலாளருங்கிறது இருக்க மாட்டாங்கன்னு படிச்சோமா? அந்த வறுமை ஒழிப்பாண்டையும் இந்த எம்சி மேத்தாவுடைய கேஸையும் ரிலேட் பண்ணிக்கலாமா? இப்ப வறுமை ஒழிப்பு ஆண்டு எப்பனா 1996. எம்சி மேத்தா கேஸ் எப்ப? அதுவும் 1996. குழந்தை தொழிலாளர்களும் அதுக்கும் அவங்களுக்கும் உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உரிமைகள் கொடுத்ததுதான் நமக்கு டிசம்பர் 10 அப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைக்கான ஏஜா வந்து என்ன ஃபிக்ஸ் பண்றோம்னா, நம்ம மக்கள் தொகையை கணக்கெடுப்புல 14 அப்படிங்கிற ஏஜ் வந்து வச்சிருந்தோம். யுனைடெட் நேஷன் 18ங்கிற ஏஜ். கவர்மெண்டோடைய ஆக்ட் எல்லாமே 18 தான். சைல்டு லேபருக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், மக்கள் தொகை கணக்கெடுப்புல 14 அப்படின்னு வச்சிருந்திருப்போம். யுனைடெட் நேஷன்ல 18 வயசு. இந்திய அரசுடைய சட்டங்கள் எல்லாத்துலயும் 18 வயசு தான் நம்ம வச்சிருந்திருக்கோம். குழந்தை தொழிலாளர்கள்னாலே 18 அப்படிங்கிறோம். அடுத்து சைல்டு அபியூஸ். என்சிஆர்பி எப்ப தொடங்கினாங்க? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ 2022. அப்பதான் தொடங்கினாங்களா? 1986. 1986. ஓகே, 1986லயே தொடங்கி இருந்திருப்பாங்க. அந்த குழந்தை தொழிலாளர் சைல்டு அபியூஸ் டைப்ஸ் எல்லாம் நமக்கு வேணாம்.
மெயின்ஸ் படிக்கிற மாதிரி இருந்தா 2 மெயின்ஸ் எழுதுற மாதிரி இருந்தா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கான காரணங்கள், காஸ் ஆஃப் சைல்டு அபியூஸ் அதெல்லாம் வேணும். நமக்கு டைரக்டா கவர்மெண்ட் மெஷர்ஸ் அண்டர்டேக்கன் டு எராடிகேட் சைல்டு லேபர் சிஸ்டம் ஆர் சைல்டு அபியூஸ் இன் இந்தியா, அதை படிச்சா போதும். குழந்தைகளுக்கான சட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1933 பிளட்ஜிங் ஆஃப் லேபர், குழந்தை தொழிலாளர் உறுதிமொழி சட்டம். அதுல என்ன சொல்றாங்க, குழந்தைகளை அடகு வைக்கிறது தடுக்கிற ஒரு சட்டம்னு சொல்லியிருக்காங்க. 1933 தெரிஞ்ச மட்டும் வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு அது போக ஃபேக்டரிஸ் ஆக்ட்லாம் வந்துச்சு. அப்ப அதுக்கு கீழே ஏஜ் ஒவ்வொன்றும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்தந்த தொழிற்சாலைகளுக்கு வயசு இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஃபேக்டரிஸ் ஆக்ட், தொழிற்சாலை சட்டம் படிச்சிருந்திருப்பேன் எக்கனாமில. எந்த வருஷம்? தொழிற்சாலை சட்டம் ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 48 47 48 1948 ஏஜ் என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, குழந்தைகள் வேலை செய்வதற்கான வயசு 14 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. அங்க என்ன சொல்லியிருந்தாங்க, தோட்டம் தானே, அதனால வயசு கம்மியா இருந்தா போதும். 12 வயசுக்குட்பட்ட குழந்தைகள் தோட்டத்துல வேலை செய்யறது தடை விதிச்சாங்க. 1951 12 வயசுக்குட்பட்டது. சுரங்கம்னா 1952 1952 18 ஏஜுக்கு மேலதான் நம்ம அங்க சுரங்கத்துல வேலை செய்யற மாதிரி இருக்கும். அப்பவே அதுதான் சொல்லியிருந்தாங்க. மோட்டார் தொழிற்சாலை சட்டம், மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டம் வந்து 1961. எந்த வயசு? 14 வயசு தான். மீதி எல்லாத்துக்குமே 14 தாங்க. எதுக்கு மட்டும் 12? தோட்ட தொழிலாளருக்கு மட்டும் 12. தோட்ட தொழிலாளர் மட்டும் 12. இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? தோட்டத்துல வந்து பெருசா வேலை இருக்காது. நம்ம டீ எஸ்டேட் எடுத்துக்கோங்க, அப்ப அங்க தேயிலை எல்லாம் எடுக்கிறது, அதனால 12 வயசுன்னு வச்சுக்கலாம். அதே சுரங்கம்னா 18 years. 18 இயர்ஸ். சுரங்கம் வந்து ஆபத்தான ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி, அதனால 18 வயசுக்கு மேலதான் வேலை செய்யணும்னு எடுத்துக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே நமக்கு 14 வயசு தான். இது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல ஒன்றும் வைக்கிறதுலாம் இல்லை. இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட், ஒழுக்க நெறி பிறழ்தல் சட்டம், ஆல்ரெடி உமன்லயே படிச்சிருந்திருப்போம். அப்படி எதுவும் இயர் இல்லையா? 1956 1856 என்ன சட்டம்? விதவை மறுமணமா? அப்ப விதவை மறுமணம் 1856. ஒழுக்க நெறி பிறழ்தல் சட்டம் 1956. இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட். ஓகே. சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் எந்த வருஷம்? சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் 1986. சிஆர்எஸ்பி எந்த வருஷங்க? சிஆர்எஸ்பினா என்னது? அப்படி ஃபுல் ஃபார்ம் சிஆர்எஸ்பி. தேசிய குற்ற ஆவண காப்பகம். தேசிய சிஆர்எஸ்பி சென்ட்ரல் ரூரல் சானிடைசேஷன் ப்ரோக்ராம், மத்திய ஊரக சுகாதார திட்டம், இல்லாட்டி மத்திய கிராமப்புறம்னு எடுத்துக்கோங்க. மத்திய கிராமப்புற சுகாதார திட்டம். நம்ம சுற்றுச்சூழல் சுகாதாரம்னு ஒன்னாதான் சொல்லுவோம். அதனால சுற்றுச்சூழல் எப்ப சட்டமோ அதே வருஷம் தான் மத்திய சுகாதார திட்டத்துக்கான சட்டமும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப 1986 தான் சென்ட்ரல் ரூரல் சானிடைசேஷன் ப்ரோக்ராமும், அதே 1986 தான் என்விரான்மெண்ட் ஆக்ட், சுற்றுச்சூழல் சட்டமும். சுற்றுச்சூழலும் சுகாதாரமும் ஒன்னா வருது. அதே 86 தான் குழந்தை தொழிலாளர் முறை தடை சட்டம், ஊழல் ஒழிப்பு சட்டம் இருப்பாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன். ஊழல் ஒழிப்பு சட்டம்
1988 கொண்டு வந்திருப்பாங்க. 1988 தான் நமக்கு ஊழல் தடுப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கும். 1988. ஓகே, இதுல நமக்கு சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். குருபதாஸ் சுவாமி கமிட்டி 1979, சனத் மேத்தா கமிட்டி. இதுல நமக்கு ஒரு அந்த ஜோஷியம் பார்க்கும் போதெல்லாம் படம்லாம் ஒண்ணு இருக்குல்ல, இது 9ல குருவா படம் பேர் ஒண்ணு இருக்கும், அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சனத் மேத்தான்னா அப்படியே இங்க இருக்கிற 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 சனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ல குரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இயர் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். 1979, 84, இங்க 84 இல்ல அங்க 84 அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப குருபதா சுவாமினா 1979, சனத் மேத்தானா 1984. அப்ப இந்த 2 கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான் நமக்கு குழந்தை தொழிலாளர் முறை ஒழிக்கிறதுக்கான சட்டம் கொண்டு வந்தாங்க. என்னவா ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க? 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க தொழிற்சாலைகள் இருக்கக்கூடாது, மைன்ஸ்ல இருக்கக்கூடாது, மற்ற அசாடஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யக்கூடாது. அப்படி எவ்வளவு பிரிச்சிருக்காங்க? 18 வகையான தொழில் வேலைகள்ல, அதாவது 18 வகையான வேலைகள்ல 65 தொழில் செயல்முறைகள் வந்து சிறுவர்கள், நம்ம குழந்தைங்க வந்து பணியமர்த்தக்கூடாது, ஆபத்தானவை, அசாடஸ் அப்படின்னு அறிவிச்சாங்க. இப்போ 18 வகையான வேலைகள்ல 65 வகையான தொழில் செயல்முறைகள் செய்யக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தாங்க. அது ஆபத்தான பணிகளும் அறிவிச்சாங்க. இதுக்கான அந்த லிஸ்ட் வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த சட்டம் திருத்தினது கடைசியா எப்ப? 2016. 1986 போட்டு 2016 அப்பதான் வந்து திருத்தம் பண்ணாங்க. 2012 ஒன்று, 2016. MC மேத்தா வழக்கு இந்த வருஷம் 96. 1996. பச்பன் பச்சாவ் வந்தாலும் 2011. 2011. CRSP சென்ட்ரல் ரூரல் சானிடைசேஷன் ப்ரோக்ராம், மத்திய ஊரக சுகாதார திட்டம் 1986. இந்த சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் இந்த வருஷம் 1986. குருபதா சுவாமி 79. சனத் மேத்தா 84. 84. 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க தொழிற்சாலைகள்லயோ சுரங்கங்களையோ எங்கேயும் வேலை செய்யக்கூடாது. பணிச்சூழல், அந்த என்விரான்மெண்ட்டை ஒழுங்குபடுத்தணும். 18 வகையான வேலைகள்ல 65 வகையான தொழில்களை வந்து ஆபத்தானதுன்னு அறிவிச்சாங்க. 2012 இந்த சட்டம் முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2016 திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்ப 2016 என்ன திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். 2016 செப்டம்பர் 1 திருத்தம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க தொழிற்சாலைகள்ல வேலை செய்யக்கூடாது, சுரங்கங்கள்ல வேலை செய்யக்கூடாது, இதர ஆபத்தான பணிகளை வேலை செய்யக்கூடாது. அப்படின்னா 14 வயசுக்கு மேல வேலை செஞ்சுக்கலாமா? செஞ்சுக்கலாம்னு தானே அர்த்தம். Hazardous. என்னங்க? நான் எஸ்ஆர்எஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. Hazardous-ல பண்ணிக்கலாம். அசாடஸ்ல பண்ணிக்கலாம், நான் அசாடஸ்ல ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகே, இப்ப அந்த 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்கள சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்ப 14 வயசுக்கு மேல வேலை செஞ்சுக்கலாம். இங்க 14 வயசுக்கு மேல, 14 வயசுக்குள்ள இந்த மாதிரி. இப்ப இங்க 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க என்னவே பண்ணக்கூடாது, வேலையே செய்யக்கூடாது. அது அசாடஸா இருந்தாலும் சரி, நான் அசாடஸா இருந்தாலும் சரி, வேலையே செய்யக்கூடாதுன்னு அறிவிச்சுட்டாங்க. அப்ப 14 இருந்து 18 வயசு வரைக்கும் எப்படி இருக்கணும்? அசாடஸ் இண்டஸ்ட்ரியல்ஸ்ல வேலை செய்யக்கூடாது. 14 இருந்து 18. இதுக்கு முன்னாடி சொன்னது 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க தொழிற்சாலைகள்ல, சுரங்கங்கள்ல, ஆபத்தான பணிகள்ல வேலையே செய்யக்கூடாது. இங்க வந்து
18 வயசு வரைக்குமே வேலை செய்யக்கூடாது. அப்ப 14 வயசுக்கு மேல அதுக்கு மேல இருக்கிறவங்க வேலை செய்யலாம். நான் அசார்டஸ்ல மட்டும்தான் வேலை செய்யணும். ஆனா 14 பிலோ இருக்கவங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த சட்டத்துடைய திருத்தம். 14க்கு பிலோ இருக்கவங்க எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. இப்ப இதுல அங்க எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? 18 வகையான வேலைகள்ல 65 வகையான தொழில்கள் சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து 13 51 பிரிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கக்கூடாது? கல்வியை வந்து பாதிக்காத ஒரு தொழிலா இருக்கணும். இதுல யார் யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் விட்டுருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆர்டிஸ்ட், சைல்டு ஆர்டிஸ்டுக்கு எக்ஸப்ஷன். அடுத்து நம்ம சிங்கரா இருக்கவங்க, இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் சயின்ஸ்ல இருக்கவங்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் எக்ஸப்ஷன். அப்ப சினிமா நம்ம சைல்டு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க, அதுவும் வேலை தான். அப்ப அவங்களுக்கும் ஒரு சில இதெல்லாம் எக்ஸப்ஷன் தான். அப்ப குழந்தை தொழிலாளராக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு மறுவாழ்வு நிதி ஒன்று தொடங்கி இருந்திருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை, 20,000 இருந்து 50,000 வரைக்கும் ஃபைன், இல்ல ரெண்டுமே சேர்த்து இதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனைன்னு சொல்றாங்க. நம்ம பெற்றோர் அல்லது பாதுகாவலர் மறுபடியும் அதே செயலை செஞ்சாங்கன்னா அவங்க பேரண்ட்டுக்கே என்ன பண்ணுவாங்க? 10,000 ரூபாய் வந்து ஃபைன் போடுவாங்க. 2017 அதுக்கான விதிகள் உருவாக்கியிருந்தாங்க. சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ரூல் 2017. அதுல என்ன பண்ணாங்க? ஒன்றும் இல்லை, அதை செயல்படுத்துறது தான் அதனுடைய விதிகள். அதுல ஒன்றும் பெருசா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் நமக்கு இல்லை. சிறார் நீதி, ஜுவைனல் ஜஸ்டிஸ், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட், ஸ்கூல் புக்ல என்ன இயர் படிச்சிருந்திருப்பீங்க? ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000 கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்ல 2000 இருக்கும். ஆனா இது 1986 சட்டம் இயற்றப்பட்டு அதனுடைய திருத்தம் 2000, 2015, 2021 ஸ்கூல் புக்ல 2000 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இதெல்லாம் திருத்தம். ஆனா சட்டம் முதல்ல எப்ப 86 போட்டது. 86 கொண்டு வந்து 2000, 2015, 2021 இவ்வளவு முறையை திருத்தம் பண்ணியிருக்காங்க. 18 வயசுக்கு விட்ட குழந்தைங்க அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இந்த ஜுவைனல் ஜஸ்டிஸ். 16 இருந்து 18 வயசுக்கு உட்பட்ட 7 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க என்ன பண்ணக்கூடாது? அவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அப்ப எப்ப தண்டனை கொடுக்கலாம்? 16 இருந்து 18 வயசா இருந்தா மட்டும்தான் தண்டனை கொடுக்கலாம். இதுல சின்ன சின்ன குற்றம் பண்ணாங்கன்னா அதிகபட்சமா 3 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். கடுமையான குற்றமா இருந்தா 3 இருந்து 7 வருஷம் வரைக்கும் தண்டனை 2021 சட்டப்படி. 7 வருஷத்துக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ண முடியாது? ஏழு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க வந்து ஏதாவது குற்றத்துக்கு இருக்காங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. இவங்களுக்கு பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் குழந்தைகளுக்கு தனியா குழந்தை நல குழுக்கள் வச்சிருக்காங்க. அந்த குழந்தை நல குழுக்கள்ல நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே, அந்த குழந்தையோட இன்ஃபர்மேஷன் எப்படி அதை பாதிச்சது எல்லாத்தையும் சேர்த்து அந்த குழந்தைகள் இல்லம் தாங்க. சிம்பிளா சொல்றதுன்னா ஆர்ஃபன் அததான் வந்து குழந்தைகள் நலக்குழுக்கள், அவங்கள பாதுகாக்கிறது. இதுல நம்ம வரவேற்பு பிரிவுகள்னு தனியா இருக்கு. அவங்களுக்கு டெம்பரரியா தங்க வைக்கிறது, நம்ம ஒன் ஸ்டாப் சென்டர், சதார் கிரே மாதிரி. அடுத்து குழந்தைகளுக்கான இல்லங்கள், அவங்க ரொம்ப நாள் தங்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பிளேஸு, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, எஜுகேஷன், பயிற்சி கொடுக்கறது எல்லாமே அந்த குழந்தைகள் நம்ம குழந்தைகள் இல்லங்கள்லயே பண்ணிடுவாங்க. திறந்த வெளி புகலிடம்னா இப்ப அந்த குழந்தைய அடாப்ட் கொடுக்க போறாங்க, நம்ம தத்தெடுக்க போறாங்க அப்படின்னா அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அது என்னது? திறந்த வெளி புகலிடம். அந்த இப்ப இருக்கிற பிளேஸ் வந்து திறந்த வெளி புகலிடம் சொல்லுவாங்க. அப்ப குழந்தைகள் தத்தெடுப்பு யாரு கொடுப்பா? தத்து கொடுக்கறதெல்லாம் எதுக்கு கீழே வருது? சென்ட்ரல் கவர்மெண்டா? எந்த பட்டியல்ல இருக்கு? சரி, அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இல்ல குழந்தை தத்தெடுப்பு அதிகாரத்துல நம்ம சென்ட்ரல்
கேரான்னு சொல்லுவாங்க. கேரான்னு என்னது படிச்சிருக்கீங்களா? சிஏஆர்ஏ கேரா. சென்ட்ரல் அடாப்ஷன், அது பேர்லயே இருக்குது. வள அதிகார மையம்னா ரிசோர்ஸ் அத்தாரிட்டி 1990 தொடங்கின ஒரு திட்டம் தான் இந்த ஸ்கீம். ஓகே, எப்ப தொடங்கினாங்க? 1990. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு. இது மூலியமா தான் நமக்கு மத்திய குழந்தைகள் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், இதுக்கு கீழே தான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி, தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பா தான் கேராங்கிறது இருக்கு. சட்டத்துக்கு முரணான அதாவது செயல்பட்டதா கருதப்படும் குழந்தைகள் அப்படின்னு தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 18 வயசுக்குட்பட்ட குழந்தைங்க ஏதாவது குற்றம் புரியுறாங்கன்னா அதை எங்கன்னு அந்த குற்றத்தை பொறுத்து அவங்களுக்கான தண்டனைகள். சிறார் நீதிக்குழு, இப்ப அவங்களோட வழக்கு விசாரிக்கிறதுக்கு சிறார் நீதிக்குழு, அதுக்கு தங்க வைக்கிறது, தண்டனை கொடுக்கறது, விசாரணையை எதிர்கொள்ளும் போது அவங்களுக்கு அப்போதைக்கு தங்குற இடம் வேணும். அதுதான் கூர்நோக்கு இல்லங்கள். இந்த கூர்நோக்கு இல்லங்கள்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது யாரு தமிழ்நாட்டுல? சந்துரு கமிட்டி. நீதிபதி சந்துரு தான் அதுக்கான ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்திருந்திருப்பாங்க. கூர்நோக்கு இல்லங்கள். அப்ப அந்த வழக்கு விசாரணைக்காக விசாரணை பண்ற அமைப்பு சிறார் நீதி குழு. அப்ப அவங்கள அந்த விசாரணை நடக்கும் போது தங்க வைக்கிறதுக்கு உணவு, உறைவிடம் இது எல்லாமே கொடுக்கறது வந்து கூர்நோக்கு இல்லங்கள். அதே ரொம்ப நாள் தங்கி இருக்கணும் அப்படின்னா சிறப்பு இல்லங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே 16 to 18 வயசுக்குட்பட்ட இந்த அளவு டெப்தா தேவையில்லை. அவன் கேட்கறது த ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் சில்ட்ரன் ஆக்ட். அது வந்து 2000 நமக்கு 1986 கொண்டு வந்து 2000, 2015, 2021 அதோடைய திருத்தம். அதிகபட்சம் போனா என்ன வயசு இருந்தா தண்டனை கொடுப்பாங்க, எந்த வயசுக்குள்ள தண்டனை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். 7 வயசுக்குள்ள தண்டனை கொடுக்க முடியாது. 16 to 18 தண்டனை கொடுப்பாங்க. அடுத்து பாதுகாப்பு இல்லங்கள். அந்த 16 to 18 இந்த பீரியட்ல கடுமையான குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா 18 வயசு வர்றதுக்கு முன்னாடி அந்த குற்றத்துக்காக 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்டனை கொடுப்பாங்க. ஓகே, அப்ப அது வரைக்கும் அவங்களை பாதுகாக்கிறதுக்கான இல்லங்கள் தான் பாதுகாப்பு இல்லம். ப்ரோ அப்ப 7 வயசுக்கு மேல 16 வயசுக்குள்ளனா அவங்களுக்கும் இருக்கே தண்டனை. சின்ன குற்றமா இருந்துச்சுன்னா 3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. 16, 18 வயசுனா அந்த தண்டனை இன்னும் அதிகமாகும். 7 வருஷம் அதுக்கு மேல போகும். ஏஜை பொறுத்து தண்டனை வந்து இந்த போக்சோ மாதிரி தான் மாறும். இப்ப இதுல நமக்கு அப்ப இந்த குழந்தை இருக்கு, தத்தெடுக்க கொடுக்கலாமா அப்படின்னா அதுக்கும் இருக்கு. 2021 திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. சைல்டு அடாப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் கோர்ட்டுக்கு கீழே தான் இருக்கு. இந்த யாருக்கு கீழே இருந்துச்சு இப்ப தத்து கொடுக்கறது? இதுக்கு முன்னாடி தத்தெடுப்பு ஆணைகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னா சிவில் கோர்ட்டு தான் கொடுக்கணும். இப்ப யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கு. யார் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். அப்ப அவங்களே என்ன பண்ணலாம், தத்து கொடுக்கலாம். அவங்களுக்கே அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய கேஸ் வந்து கோர்ட்ல பெண்டிங் இருந்ததுனால இந்த மாதிரி வேகமா அடாப்ட் பண்ற ப்ராசஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுக்கான மேல்முறையீடு வேணா நம்ம பண்ணலாம் சைல்டு வெல்ஃபேர் கமிஷன்ட்ட. இதுக்கான மேல்முறையீடு அவங்க குழந்தையை தத்தெடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்க யாருக்கு சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா மேல்முறையீடு பண்ணலாம். அது 30 daysக்குள்ள அந்தந்த ஜோனல் கமிஷனர்கிட்ட, மண்டல ஆணையர்கிட்ட கொடுக்கலாம். 4 வாரத்துக்குள்ள தீர்ப்போம். இந்த அளவு நம்ம டெப்தா தேவையில்லை.
இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து டிசைனேட்டட் கோர்ட்னு சொல்றாங்க. 7 வருஷத்துக்கு மேல தண்டனை விதிக்கப்படுற குற்றத்துக்காக அந்த குழந்தை நீதிமன்றம் வந்து அதை விசாரிப்பாங்க. 7 வயசுக்குள்ள இருந்தா மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிப்பாங்க. ஆனா இப்ப என்னது, இந்த சட்டத்துக்கு கீழே எல்லா குற்றங்களும் நீதிமன்றத்துல தான் விசாரிப்பாங்க. தனித்தனியா முதல்ல பிரிச்சு வச்சிருந்தாங்க. 7 வருஷத்துக்கு மேல தண்டனை விதிக்கப்படுற குழந்தைங்களை விசாரிக்கிறதுக்காக நீதித்துறை நம்ம மேஜிஸ்ட்ரேட்டால விசாரிக்கப்படும் சொல்றாங்க. இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மாத்திட்டாங்க. எல்லா கேஸையும் வந்து அதே நீதித்துறை தான் விசாரிக்கும். அடுத்து குழந்தைக்கு எதிரான அந்த குற்றங்களை வகைப்படுத்துறாங்க. அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் 2015 சட்டப்படி 3ல இருந்து 7 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுத்திருந்தாங்க. அந்த வாரண்ட்லாம் நமக்கு இல்லாமையே அரெஸ்ட் பண்ண முடியும், ஜாமீன்லாம் வெளியே வர முடியாது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வாரண்ட் இருந்தாதான் அரெஸ்ட் பண்ண முடியும், ஜாமீன்ல ஆனா வெளிவர முடியாது. சேம் அப்படியே தான் இருக்கு. நமக்கு இந்த அளவு டெப்த்தாலாம் தேவையில்லை, இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வச்சிருந்திருப்பாங்க. அப்பப்ப அந்த ரெக்கமெண்டேஷன் இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இல்ல நமக்கு போக்சோ ஆக்ட் தெரியல, 2012ல 18 வயசு வரைக்கும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனுடைய திருத்தம்னா 2018ல கொண்டு வருவாங்க. இதை பத்தியும் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டு இருந்திருப்பாங்க. இப்போ போக்சோ ஆக்ட்னா என்னது, வழக்கு விசாரணை 2 மாசத்துலயும் அதனுடைய அப்பீல் வந்து 3 மாசத்துக்குலயும், மொத்த விசாரணையும் 1 வருஷத்துக்குள்ள, விசாரணை தான் 1 வருஷத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வழக்கு விசாரணை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவனே 2 மாசத்துக்குள்ள அதை முடிச்சிடணும். அதனுடைய அப்பீல் 6 மாசம் ஆகும். அந்த முழு விசாரணையும் முடியறதுக்கு 1 இயர் ஆயிடும். அப்ப அந்த குழந்தையுடைய ஃபியூச்சருக்காக என்ன பண்ணிடணும், அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிடணும். திரும்ப திரும்ப அந்த குழந்தைய வந்து விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு வர சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த காவல் யாரு நம்ம பக்கத்துல வந்து யாரு அந்த குழந்தை குற்றம் சாட்டப்பட்டவங்களோ அவங்கள பக்கத்துல வச்சுட்டு குழந்தைகிட்ட விசாரணை நடத்தக்கூடாது. அது போலீஸா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடாது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா தொடங்கலாம். அவங்க என்ன பண்ணக்கூடாது, காவல் நிலைய எல்லை இவங்க இந்த ஏரியாக்குள்ள இந்த ஸ்டேஷன் தான் வரும் அப்படின்னு போக்சோ ஆக்டுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப எந்த ஆக்டுக்குமே சொல்லாத மாதிரிதான் என்ன வந்துச்சு, 0 எஃப்ஐஆர் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இது இருந்து காவல்துறை எல்லையை வந்து இதுல மென்ஷன் பண்ணக்கூடாது. அதாவது மென்ஷன் பண்ணி இந்த கேஸ் நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நீதிபதியுடைய முன்னிலையில தான் விசாரணை நடக்கும். வாக்குமூலமும் உடல் பரிசோதனை தான் வந்து முக்கியமான எவிடன்ஸா எடுத்துக்குவாங்களாம். எங்க மகிழா கோர்ட்டுக்கு போயிடும். நமக்கு மகிழா கோர்ட் எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டுல? 32. 32வா? 22 வந்து +10 இது 2ஆ பிரிச்சு வச்சிருப்பாங்க. மகிழா கோர்ட் வந்து விரைவு நீதிமன்றம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, தண்டனை எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு? 2018 திருத்தப்படி 17-18 வயசு அந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னால அவங்களுக்கு, அந்த குற்றவாளிக்கு குறைஞ்சது 10 வருஷம் சிறை தண்டனை, அதிகபட்சம் ஆயுள் போகும். அதுவே வந்து 16ல இருந்து 13, அதாவது 13 டு 16 வயசா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை குறைஞ்சது 20 வருஷம் சிறை தண்டனை, அதிகபட்சம் ஆயுள். 12 பிலோ இருந்துச்சுன்னா மரண தண்டனை. மரண தண்டனை, டெத் சென்டென்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதிகபட்சம் மரண தண்டனை போயிடும். இப்ப நார்மலாவே மரண தண்டனை அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, மரண தண்டனை விதிக்கிற மாதிரி. அப்ப 17-18 வயசு குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சது 10 வருஷம் சிறை தண்டனை. குற்றவாளிக்கு 13ல இருந்து 16 வயசு அப்படின்னா குறைஞ்சது 20 வருஷம் சிறை தண்டனை, அதிகபட்சம் ஆயுள் போகும். 12 வயசுக்குள்ள குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை வரைக்கும் போகும். இல்ல இதை டைரக்டா போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஆன்லைன்லயும் பண்ணலாம். போக்சோ இ பாக்ஸ் அப்படின்னு வச்சிருந்திருப்பாங்க. ஆன்லைன்ல புகார் அளிக்கக்கூடிய மின்னணு பெட்டின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன திட்டம்னா குழந்தை திருமண தடை சட்டம். இந்த வருஷம் குழந்தை திருமண தடை சட்டம் 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த குழந்தை திருமண தடை சட்டத்துல தான் நமக்கு மேரேஜ் ஏஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணது. 18, 21 அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை திருமணத்தை தடுக்கணும், அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், சட்ட ரீதியான தண்டனை கொடுக்கணும். இப்ப இது என்னென்னலாம் சிறப்பு அம்சம் அப்படின்னா, ஆணா இருந்தாங்கன்னா 21 ஆயிருந்திருக்கணும், கம்ப்ளீட் ஆகணும். பெண்ணா
18 வயசு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப இந்த ஏஜ்ல தான் மேரேஜ் ஏஜ்னு ஃபிக்ஸ் பண்ணது குழந்தை திருமண சட்டத்துல தான். இது நான் குழந்தை திருமணம் பண்ணி வச்சாங்கன்னா அது நான் பைலபிள் கிரைம், ஓகேவா? விடுவிக்க முடியாத பிணையெல்லாம் விடுவிக்க முடியாத ஒரு குற்றம் தான் சொல்றாங்க. இன்னொன்னு அதைய செல்லாதுன்னு அறிவிக்கலாம், ரத்து செய்யலாம் அந்த மேரேஜ. எந்த வருஷத்துக்குள்ள, எத்தனை வருஷத்துக்குள்ள? 2 yearsக்குள்ள. 2 வருஷத்துக்குள்ள வந்து கேன்சல் பண்ணுவோம். இவங்க ஜெயா ஜேட்லி எவ்வளவு வருஷம் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க? 5 வருஷம் சொல்லியிருப்பாங்க sir. 5 இயர்ஸ்ல வந்து சைல்ட் மேரேஜை கேன்சல் பண்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா நடைமுறை ஆகல. 2 இயர்ஸுக்குள்ள வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். 2 years. இந்த மேரேஜை 2 வருஷத்துக்குள்ள அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா இந்த மேரேஜ் செல்லாது, அதை ரத்து செய்யறதுக்கான அதிகாரம் இருக்கு. யாரு தான் இதோடைய பாதுகாப்பு அலுவலர், குழந்தை திருமண தடுப்பு அலுவலர்? மாவட்ட சமூக டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான். அது போக ரூரல் ஏரியாஸ்ல பஞ்சாயத்து தலைவர். நம்ம பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்லுவாங்க. அவங்க தலைமையில குழு அமைச்சு இந்த புகார் வந்து அவங்க கிட்ட கொடுக்கலாம். இல்ல தண்டனைகளும் இருக்கும். 18 வயசுக்கு மேல ஆண்கள் குழந்தை திருமணத்துல ஈடுபட்டா 2 வருஷம் சிறை தண்டனை இருக்கும். 1 லட்ச ரூபாய் ஃபைன், இல்ல ரெண்டுமே சேர்த்து. அதுக்கு உடனே இருந்தவங்களுக்கும் வழிநடத்தி கொண்டு போறவங்களுக்கும் அவங்களுக்கும் சிறை தண்டனை இருக்கு. இதுல யாருக்கு மட்டும் எக்ஸெப்ஷன்? பெண்களுக்கு தண்டனை கிடையாது. ஃபைன் அமௌண்ட் மட்டும், சிறை தண்டனை அவங்களுக்கு வராது. அபராதம் மட்டும் விதிப்பாங்க பெண்களா இருந்தாங்க. ஓகே, இதுக்கான பில்லு தான் யாரு பாஸ் பண்ணாங்கன்னா 2021 மக்களவையில ஜெயா ஜேட்லி தலைமையில பில் பாஸ் பண்ணாங்க. பெண்களுக்கான திருமண வயதை இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க? 17வது மக்கள் 21. 18 இருக்கு, அது 21 மாத்தணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்ப குழந்தை திருமணம் வயசை ஏற்றதுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணி வச்சாங்கன்னா 5 வருஷத்துக்குள்ள அந்த குழந்தை திருமணத்தை செல்லாதுன்னு அறிவிச்சு அதை ரத்து பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நடைமுறைப்படுத்தாதனால இல்ல. இப்போதைக்கு 2 வருஷம் தான் கேன்சல் பண்றதுக்கான இயர். ரைட் டு எஜுகேஷன் நம்ம ஆர்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன், இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் 2009. எந்த ஆர்டிகல் கீழே இதை உருவாக்கணும்? ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் ஆர்டிஇ கொண்டு வந்தாங்க? 21A. ஓகே, 21A தான் வந்து கொண்டு வந்தாங்க 2009. நடைமுறை வந்து ஏப்ரல் 1, 2010 நடைமுறை ஆச்சு. திருத்தம் பண்ணது 2019 பார்த்துக்கோங்க. 10 வருஷம் கழிச்சு திருத்தம் பண்ணி 2009 கொண்டு வந்து 19 திருத்தம் பண்ணிட்டாங்க. 6 to 14 வயசு வரைக்கும்ல குழந்தைங்களுக்கு இலவசமான கட்டாய கல்வி. மாற்றுத்திறனாளிகளா இருந்தா அவங்களுக்கு 18 வயசு வரைக்கும் அனுமதி இருக்கு. இதுல நமக்கு தனியார் பள்ளிகள் ஆர்டிஇல எவ்வளவு இடஒதுக்கீடு தருவாங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு? 25%. 35%. 25%. ஏப்ரல் 1, 2010. ஏப்ரல் 1, 2010 25% வந்து பிரைவேட் ஸ்கூல்ல ஏழை குடும்பத்தை சார்ந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரீ சீட் வந்து கொடுப்பாங்க. ஆர்டிஇ மூலியம், ரைட் டு எஜுகேஷன் அந்த ஆக்ட் மூலியமா எந்த ஏஜோ அதுக்கு தகுந்த கிளாஸ்ல வந்து சேர்த்து விடுவாங்க. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்? 1:30. 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும். பள்ளியோடைய வேலை நாட்கள், ஆசிரியருடைய வேலை நகரம் எல்லாத்தையும் வந்து இந்த சட்டத்துக்கு கீழே விதிமுறைகள் உருவாக்குனாங்க. இன்னொன்னு, கண்டிப்பா அவங்க என்ன முடிச்சிருக்கணும், பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தைகளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தக்கூடாது. தனி பயிற்சி மையங்கள் வந்து நடத்தக்கூடாது. அங்கீகாரம் இல்லாம பள்ளிகள் நடத்தக்கூடாது. பில்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே கட்டாயமா மாத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா, அங்கீகாரம் இல்லாம 1 லட்ச ரூபாய் வந்து ஃபைன் அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க.
ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலியமா. இப்போ 2019 திருத்தம் பண்ணாங்களே அப்படின்னா என்ன திருத்தம் பண்ணாங்கன்னா 8வது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு, அனைவருக்கும் கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிறது. அதை என்ன பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. 5th 8th 2 பேருமே ஃபைனல் எக்ஸாம்ல தோத்தா என்ன பண்ணும், 2 மாசத்துக்குள்ள மறுபடியும் எக்ஸாம் எழுதணும். அது 5th ஸ்டாண்டர்டும் இருந்தாலும் சரி, 8th ஸ்டாண்டர்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த 2 மாசம் கேப்ல பயிற்சி கொடுப்பாங்க. மறுபடியும் பாஸ் ஆகலைன்னா கவர்மெண்ட்டே வந்து டிசைட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்றாங்க. எவ்வளோ விஷயம் நம்ம, அதாவது நம்ம குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்னாலே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா பெருசா புது கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்த கண்டென்ட்டாக தான் இருக்கு. ரைட் டு எஜுகேஷன் எப்போ திருத்தம் பண்ணாங்க? 2019. 2019ல 8வது வரைக்கும் ஆல் பாஸ் இருந்துச்சு, அதை நீக்கிட்டாங்க. 5th ஸ்டாண்டர்டும் 8th ஸ்டாண்டர்டும் ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். பாஸ் ஆனால் ஓகே, பாஸ் ஆகலைன்னா திரும்ப 2 மாசத்துல அடுத்த எக்ஸாம் வரும். ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க, அது மூலயமா வச்சு நம்ம பாஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த ஆக்ட் எந்த இந்த சட்டம் வந்து எந்த ஆக்டுக்கு கீழே இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் 21A. 2010 ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டாங்க. 6 to 17 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி 2019 திருத்தி இருந்திருப்பாங்க. 25% தனியார் பள்ளிகள் இடஒதுக்கீடு, டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் ரேஷியோ சொல்லியிருந்திருப்பாங்க. 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும். அங்கீகாரம் இல்லாம பள்ளிகள் நடத்தக்கூடாது. 1 லட்ச ரூபா அமௌண்ட் வந்து ஃபைன் பண்ணும். ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் அமெண்ட்மெண்ட் பில், குழந்தை திருமண தடை திருத்த மசோதா எந்த வருஷம்? 2021. ஜெயா ஜேட்லி அப்படிங்கிறவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க. பெண்களுடைய திருமண வயதை இன்க்ரீஸ் பண்ணணும். நமக்கு 18ங்கிறது 21 வயசா மாத்தணும். 5 வருஷத்துக்குள்ள குழந்தை திருமணத்தை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம 2 வருஷம் தான் ஃபாலோ பண்றோம். குழந்தை திருமணத்துக்கான தடுப்பு அலுவலர் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் குழந்தை திருமணத்தை தடுக்கிறது. அதே நம்ம ஊராட்சி பகுதியில் ரூரல் ஏரியால ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய தலைமையில ஒரு குழு அமைச்சிருந்திருப்பாங்க. இப்போ ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் வந்து 2006. இது நான் பெயிலபிள் கிரைம் தான், பிணையிலெல்லாம் விடுவிக்க முடியாத அளவுக்கான குற்றம் தான். ஆன்லைன் நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா போக்சோ பாக்ஸ் இருக்கும். அடுத்து போக்சோ ஆக்ட்னா நமக்கு தெரியும், ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012. இதெல்லாம் நம்ம பேசிக்கா ஸ்கூல் புக்லேயே படிச்சிருந்திருப்போம், அதனால தெரிஞ்சிருக்கும். 2012 கொண்டு வந்து 18ல திருத்தம் பண்ணாங்க. 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க பாலியல் குற்றங்கள் வந்து பாதுகாக்கிறது தான் இந்த சட்டத்துடைய நோக்கம். 2 மாசத்துக்குள்ள என்ன பண்ணணும், விசாரணையை முடிக்கணும். அப்பீல் பண்றது 6 மாசம் டைம் வந்து மேல்முறையீடு பண்ணலாம். 1 வருஷத்துக்குள்ள மொத்த விசாரணையும் முடிச்சிருந்திருக்கணும். யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடாது. அடுத்து முன்கூட்டியே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். காவல் நிலையத்துடைய எல்லைகளை வந்து காரணம் காட்டக்கூடாது. நீதிபதி முன்னாடி தான் விசாரிக்கணும். வாக்குமூலம் எடுப்பாங்க, உடல் பரிசோதனை எல்லாமே நடக்கும். அந்த உடல் பரிசோதனைக்கு அப்புறம் என்னென்ன செலவுகள் ஆகுதோ எல்லாமே இந்த குற்றவாளியா இருக்கிறவங்க தான் பார்க்கணும். சிறார் நீதி சட்டம் இந்த வருஷம் 1986, அதுக்கப்புறம் 2000, 2015, 2021. இப்போ இவ்வளவு தடவை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, அந்த கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் 2015. முதல்ல தொடங்கினது 86ல, அடுத்து 2000, 2015, 2021. 7 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை எந்த குற்றத்துக்காகவும் தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. 16 to 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க முரணா ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வேணா தண்டனையை அடல்ட்னு போட்டு தண்டனை விதிக்கலாம். நம்ம குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட திருத்த விதிகள் எந்த வருஷம் வெளியிட்டாங்க? 2017 வெளியிட்டாங்க. குழந்தை திருமணம் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து 1986. எந்த 2 கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்? குருபதாசாமி, சனத் மேத்தா. குருபதாசாமி, சனத் மேத்தா. குருபதாசாமி எந்த வருஷம்? 1979. ஓகே. சனத் மேத்தா 1984.
14 வயசுக்குட்பட்டவங்கள தான் வகைப்படுத்தி இருந்திருப்பாங்க. சைல்டு இது திருத்த சட்டம் 2016 பண்ணாங்க. அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 14 வயசுப்பட்ட குழந்தைங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 13 வகையான தொழில்கள், 51 வகையான தொழில்கள், அதாவது வேலைகள்லாம் இருக்கு அப்படின்னு இதுல தனியா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. தடை விதிக்கப்பட்ட அந்த ஆபத்தானதுன்னு மேல சொன்னாங்களா 18ல 65. அதே மாதிரி இங்க இதுல அந்த அந்த சட்டத்தை செயல்படுத்துறதுக்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் இருக்கு. குழந்தைகளுக்கான மறுவாழ்வு நிதின்னு ஒண்ணு உருவாக்கி வைக்கணும்னு சொல்லியிருந்திருக்குங்க. இது ஒழுக்க நிதி பெறுதல் தடுப்பு சட்டம் இந்த வருஷம் 1956 1856 வந்து விதவை மறுமண சட்டம் வரும். இங்க வந்து ஒழுக்க நிதி பெறுதல் சட்டம் 1956ல. தொழிற்சாலை சட்டம் 1948. எந்த வருஷம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க ஏஜ் குழந்தை தொழிலாளர்கள் 14க்குள்ள 14. அதே மாதிரி தோட்ட தொழிலாளர் சட்டம் எந்த வருஷம் 51 12 வயசு 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க வேலை செய்யக்கூடாது. அப்ப 12 வயசுல இருந்து வேலை செய்யலாம். சுரங்கம்னா 2 வே இருக்கணும். 1952ல 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களே வேலை செய்யக்கூடாது. மீதி எது கேட்டாலும் 1961 மோட்டார் சட்டம். ஆனா ஏஜ் வந்து எல்லாமே 14 தான். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புல எந்த வயசு குழந்தை அப்படின்னு சொன்னாங்க 14 18 14 தான் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல சொன்னது. ஐக்கிய நாடுகள் அவையில 18. இந்திய அரசு சட்டங்கள்ல 18 தான். பச்பன் பச்சாவ் ஆந்தோலன் 2011 11. எதுக்காக இந்த சர்க்கஸ்ல எல்லாம் குழந்தைங்களை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது. ஓகே விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எம்சி மேத்தா வழக்குல கொடுத்த வழிகாட்டுதல்கள் எவ்வளவு மணி நேரத்துக்கு கூடுதலா குழந்தைகள் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க 4 to 6 hours. 4 to 6. ஓகே எவ்வளவு நேரமாவது ஸ்கூலுக்கு போகணும் 2 hours. 2 மணி நேரமாவது அவங்க பள்ளி போகணும். பட்டாசு தொழிற்சாலை எந்த பிளேஸ் சிவகாசி தமிழ்நாடு சிவகாசி. வைரம் பட்டை தீட்டக்கூடிய தொழிற்சாலை குஜராத் குஜராத். கண்ணாடி ராஜஸ்தான். ராஜஸ்தான் ஃபெரோஷாபாத். ஓகே பித்தளை தொழிற்சாலை UP. மொராதாபாத். கம்பளி தொழிற்சாலை 2 பிளேஸ் யூபிலே மிர்சாபூரும் பதேகி. கூட்டு தொழிற்சாலை அலிகார் அலிகர். அலிகார். காரை தான் பூட்டி வைக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லேட்டு இந்திரா. நமக்கு மண்டை என்ன தலையில எதுவும் மறக்காம இருக்கிறதுக்கு தான் ஸ்லேட் யூஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. மாண்டசா மர்காப்பூர் ஸ்லேட். ஓகே கண்ணாடி தொழிற்சாலைங்க ராஜஸ்தான் ஃபெரோஷாபாத். கம்பளி வந்து உத்தரப்பிரதேசம் மொராதாபாத்ல வரும். உத்தரப்பிரதேசம் பதோகில வரும். பூட்டுங்க அலிகார் ஸ்லேட்டு 2 பிளேஸ் 2 ஸ்டேட் மர்காபூர் மண்டாசார். மர்காப்பூர் மண்டசார். மர்காப்பூர் வந்து ஆந்திரா, மண்டசார் வந்து மத்திய பிரதேஷ். எந்த வயசுக்குள்ள அவங்க வேலை செய்ய முடியாத சூழ்நிலையவே ஆயிடுறாங்க அப்படின்னா 20 வயசுக்குள்ளேயே ஆபத்தான தொழிற்சாலைகளை வேலை செஞ்சு இதுக்கு மேல வேலை செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 15(3) பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சலுகை. 21(a)ங்கிறது 86வது சட்ட திருத்தம் 2002ல கொண்டு வந்தது. 6 to 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி. 23ங்கிறது
குழந்தைகளை வந்து கொத்தடிமை முறையா பயன்படுத்தக்கூடாது, வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. 24 ஆபத்தான தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறதுக்கான தடை. 39ங்கிறது அவங்களுடைய வலிமை, உடல் வலிமையை பாதிக்கிற மாதிரி வேலையை தரக்கூடாது. 39Fனா சுரண்டல்ல இருந்து பாதுகாக்கணும். 45 வந்து 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியம். இதெல்லாம் மனோதர்பன் எதுக்காக? அது அந்த மனநல ஆலோசனை கொடுக்கறதுக்காக. ஸ்வயம் பிரபா நம்மளே லேர்ன் பண்ணிக்கிறது. செல்ஃப் லூமினன்ஸ் இல்லாட்டி செல்ஃப் லைட் அப்படின்னு நமக்கு நாமளே ஒளிர்றது, அதுதான் ஸ்வயம் பிரபா. கோவிட்-19 தடை செய்யப்பட்டது. ஆன்லைன்ல சேனல்ஸ் மூலியமா. தீக்ஷா எல்லாமே டிஜிட்டல் புக்ஸா ப்ரொவைட் பண்ணது தீக்ஷா வெப்சைட்ல. பிரதான் மந்திரி இ வித்யா யோஜனா 2020 தொடங்கினது தான் டிஜிட்டல் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக. பிஎம் கேர்ஸ் எந்த ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க? 23 2021 தொடங்கினது குழந்தைங்களுக்கு தான். 2021 குழந்தை தொழிலாளர் ஒழிப்பாண்டு இந்த வருஷம் தான், 2021 தான். 10 லட்ச ரூபா அமௌண்ட் தருவாங்க 23 வயசுல தொழில் தொடங்குறதுக்காக. கல்வி உதவித்தொகை உயர்கல்விக்காக 23 வயசு வரைக்கும் 18ல இருந்து 4000 ரூபாய் அமௌண்ட் தருவாங்க. ஆயுஷ்மான் பாரத் கீழே 5 லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடு. குழந்தை தொழிலாளர், குழந்தை பணி ரெண்டுத்துக்கு வேறுபாடு இருக்கு. நம்ம வெளியில போய் ஒரு தெரியாத இடத்துல வேலை செய்யறோம்னா அது சைல்டு லேபர். ஆபத்தான தொழிற்சாலைகளா இருக்கலாம், கடனுக்கான கொத்தடிமையா இருக்கலாம், சுரங்கப்பணியில அவங்களை ஈடுபடுத்தலாம், போதைப் பொருள் கடத்துறதுல ஈடுபடுத்தலாம் அந்த குழந்தைங்களை. அப்ப அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கக்கூடியதான் சைல்டு லேபர். அதே குழந்தை பணி அப்படின்னா வீட்டுல நம்ம ஹெல்ப் பண்றது, பாக்கெட் மணிக்காக ஹெல்ப் பண்றது, இதெல்லாமே ஆபத்து இல்லாத குடும்ப தொழில்கள்ல வேலை செய்யறதுதான் குழந்தை பணி. உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இப்ப ஜூன் 12. 12 2002 இருந்து இதை சொல்றோம். சைல்ட் லேபர் இயர், எராடிக்ஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் இயர் ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் சைல்ட் லேபர் 21 தான். குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக எந்த வருஷம் இலக்கு வச்சிருக்கோம்? 2025. 2025. எத்தனாவது கோல் எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலா இருக்கு? 8.7. 8.7. இந்தியாவில் 10 மில்லியன் மக்கள் வந்து, அதாவது குழந்தைங்க வந்து குழந்தை தொழிலாளர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க அவங்களுடைய கம்மியான சம்பளத்துக்கு அதிக நேரம் அவங்க உழைச்சு நிறைய ஏர்னிங்ஸ் வந்து அவங்களுடைய சார்ந்து இருக்கிற முதலாளிகள் கொடுக்குறாங்க. அவங்களுடைய உடல்நலம் மனநலம் பாதிக்கப்படுதுன்னா அவங்க தான் குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல குழந்தை தொழிலாளர்ல நம்ம குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன கவர்மெண்டோடைய மெஷர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். இன்னும் குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள், சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தனியா இருக்கு. அப்போ சைல்டுக்கான பாலிசி இதெல்லாம் நம்ம தனித்தனியா. அது போக தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் வந்து தொடங்கினாங்க குழந்தைகளுக்கு அப்படின்னா அவங்களுக்கும் கொள்கைகள்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குங்கிறது நம்ம தனியாக படிக்கணும். இவ்வளவும் இருக்கு. அதுதான் சைல்டு லேபர். முடிச்சிடலாமா?